தஞ்சை பெரிய கோயில்ல சிவபெருமானுக்கு சந்நிதி இருக்கு. ஆனா அம்பாளுக்கு சந்நிதி இல்லை அப்படிங்கிறத யாராவது கவனிச்சிருக்கீங்களா? ஏன் சிவனுக்கு சந்நிதி வச்ச ராஜராஜ சோழன் அந்த இடத்துல அம்பாளுக்குன்னு ஒரு சன்னதியை கொடுக்காம இருந்தார்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. சைவ சித்தாந்தத்துல பல கோட்பாடுகள் இருக்கு. அதுல ஒரு கோட்பாடு தான் பாகுபத சித்தாந்தம், அதாவது பாசுபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசுபதம் அப்படிங்கிற சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஃபாலோ பண்ணவங்க ராஜராஜ சோழனுடைய வம்சாவளியினர். அவங்க சிவபெருமான் அப்படிங்கிறவர் சக்தியும் உள்ளடக்கின ஒருத்தர் தான். அதாவது சிவனும் சக்தியும் வேற வேற இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அவங்க மையமா வச்சுதான் அவங்க கட்டின முக்கியமான பல கோயில்கள்ல அவங்க சிவபெருமானை மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்தாபிச்சிருப்பாங்க. அது மூலியமா சிவனும் சக்தியும் அந்த இடத்துல ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசுபத சித்தாந்தம் அப்படிங்கிற இந்த ஒரு தத்துவத்தை உருவாக்குனவர் லகுடீசர் அப்படின்னு பேரு. ராஜராஜ சோழன் லகுடீசரையும் தன்னுடைய ஒரு தார்மீக குருவா தான் பார்த்திருக்காரு அப்படிங்கிறத நாம தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்னைக்குமே நம்மளுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு.